அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரியாலுஸ் ஸாலிஹீன் பாடம் 111. இந்த ரியாலுஸ் ஸாலிஹீன் கிதாபினுடைய 111ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் புதிய காரியங்களை விட்டும் தடுப்பது என்ற இந்த தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய அந்த ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 111ஆம் நாள் பாடத்துல நாம் 2 ஹதீஸை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 2 ஹதீஸுகளில் முதலாவது ஹதீஸாகிறது புதிதாக ஒருவன் செய்தால் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்ல வருவாங்கன்னா, நம்முடைய இந்த மார்க்கத்துல இல்லாத ஒரு விஷயத்தை ஒருவன் புதிதாக செய்தால் என்று சொன்னால் அது நிராகரிக்கப்பட வேண்டியதாகும், அது தகர்க்கப்பட வேண்டியதாகும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு பதிவு செய்து தருவார்கள். அப்போ இந்த ஹதீஸை 2 ரிவாயத்துகளாக வச்சு நமக்கு சொல்லி தருவாங்க. அந்த 2 ரிவாயத்துகளும் அதற்கான தர்ஜுமாக்களையும் விளக்கங்களையும் நாம் இப்பொழுது ஹதீஸ் வாசிக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். இப்போ அடுத்தபடியாக 2வது தலைப்பாக நபியின் உரையாடல் என்பது இங்கு அமைந்திருக்கின்றது. அப்போ இந்த உரையாடலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுக்கு சில விஷயங்களை கற்றுத்தருவார்கள். முதலாவதாக சொல்லி தருவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்துறாங்கன்னு சொன்னா, ஒரு பயான் பேசுறாங்கன்னு சொன்னா, அவர்களுடைய அந்த கண்கள் எல்லாம் சிவந்து விடக்கூடிய அளவுக்கு இருக்கும். அவர்கள் கண்கள் சிவந்து விடும், அவர்களின் சப்தம் உயர்ந்து விடும், அவர்கள் கோபம் அதிகரிக்கும். அப்படி ஒரு பயானாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை முதலாவதாக பதிவு செய்வாங்க. அப்போ அந்த உரையாடல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை சஹாபாக்களுக்கு ஒவ்வொன்றாக வரிசையாக கற்றுத் தருவார்கள். அப்போ அந்த விஷயம் என்னன்னு சொன்னா, முதலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நானும் மறுமையினாலும் இந்த 2 விரல்களைப் போல என்பதாக சொல்லி தன்னுடைய அந்த ஆள்காட்டி விரலையும் தன்னுடைய அந்த நடுவிரலையும் ஒன்று சேர்த்து அவர்கள் காட்டுவார்கள். ஒன்று சேர்த்து இது போலதான் நானும் மறுமையினாலும் என்பதை இந்த 2 விரல்களை கொண்டு சூட்டி காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். சூட்டி காட்டிவிட்டு அடுத்ததாக சொல்வாங்க, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய வார்த்தைகளில சிறந்த வார்த்தை எதுவென்று சொன்னால், சிறந்த அறிவிப்பு, சிறந்த வார்த்தை எதுவென்று சொன்னால் அது அல்லாஹுடைய அந்த கலாமாக இருக்கு. அல்லாஹுடைய அந்த குர்ஆன் ஷரீஃப் தான் இந்த உலகத்திலேயே சிறந்த ஒரு வார்த்தையாக அது இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அடுத்தபடியாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நேர்வழிகளிலேயே சிறந்த நேர்வழி எதுன்னு சொன்னா என்னுடைய நேர்வழியாக இருக்கு. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நேர்வழி தான் உலகத்திலேயே சிறந்த ஒரு நேர்வழியாக
அதுதான் இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். அடுத்தபடியாக இறுதியாக மூன்றாவது விஷயத்தை சொல்லித் தரும் பொழுது, உலகத்தில் உள்ள காரியத்திலேயே ரொம்ப தீங்கான ஒரு காரியம், ரொம்ப தீமைக்குரிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, புதிதாக உருவாகக்கூடிய காரியம்தான் மிக தீங்கானதாக இருக்கு. அதுதான் ரொம்ப ஷர்ரானது, அதுதான் ரொம்ப தீங்கானது என்பதை சொல்லுவாங்க. இன்னும் அப்படி புதிதாக உருவாகக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அது வலாலத்தாக இருக்கு. அது கேடான வழியாகவே இருக்கு. அது நேர்வழி கிடையாது. அது கேடான ஒரு வழியாக மாத்திரம்தான் அந்த புதிய நடைமுறைகள் எல்லாம் இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு பதிவு செய்து தருவார்கள். இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது, இந்த உலகத்தில் உள்ள எல்லா முஃமின்களுக்கும் நான் முஃமின்களை விடவும் அவர்களுடைய உயிரை விடவும் நான் உயர்ந்தவனாக இருக்கிறேன். ரொம்ப மேலானவனாக இருக்கேன். அவர்கள் உயிரை விடவும் என்னை ரொம்ப நேசிப்பது என்பது அவர்களுக்கு கட்டாயமானதாக இருக்கு. அப்படி ஒருவர் இந்த உலகத்துல ஒரு சொத்தை விட்டு விட்டால், அந்த சொத்தானது அவனுடைய குடும்பத்தை சேர்ந்து சேரக்கூடியதாக இருக்கும். அப்படி ஒருவன் இந்த உலகத்துல கடனையோ இல்ல ஒருவன் இந்த உலகத்துல வறுமையோ விட்டுவிட்டால் அது என் பக்கம் சேரக்கூடியதாக இருக்கு. நான் அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லுவாங்க. அப்போ அதுதான் இந்த நபியின் உரையாடல் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸை நாம் அமைத்திருக்கின்றோம். அப்போ இதற்கான இந்த 2 ஹதீஸுக்கான அந்த தர்ஜுமாவையும் அதில் சொல்லப்பட்ட கூடுதல் விளக்கத்தையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த பாடம் இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம். அப்போ இன்றைய பாடத்துல இந்த 2 ஹதீஸுகளை பற்றி மட்டும்தான் இன்றைய பாடத்தில் நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். வஅம்மல் அஹாதீஸு, இன்னும் அறிந்து கொள்ளுங்கள் இந்த ஹதீஸுகளாகிறது ஃபகஸீரத்துன் ஜித்தன், எனவே முற்றிலும் இது அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. வஹிய, இன்னும் அந்த ஹதீஸுகள் மஷ்ஹூரத்துன், பிரபலியமாக கூடியதாகவும் அது இருக்கு. அப்போ இந்த ஹதீஸு ரொம்ப நிறைய இருக்கக்கூடிய, அதாவது என்ன சொல்ல வராங்க, இந்த பாபின் கீழே பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீஸு, இந்த பாபு நஹி அனில் பிதஇ வ முஹதஸாத்தில் உமூர்னு சொன்னோமா இல்லையா, இந்த ஹதீஸினுடைய பாடத்தின் கீழ் வரக்கூடிய ஹதீஸுகள் நிறைய இருக்கு. அதுல இது மஷ்ஹூராகவும் இருக்கு, அதாவது பிரபலியமாகப்பட்டதாகவும் இருக்கு. அதனால் சொல்றாங்க ஃபனக்தஸிரு அலா தரஃபி மின்ஹா, அதிலிருந்து ஒரு ஒரு பக்கத்தின் மீது, ஒரு பகுதியின் மீது நாம் சுருக்கிவிட்டோம், நாம் சுருக்குகின்றோம் என்பதை இங்கு சொல்லித்தராங்க. அப்போ இந்த பாடத்துல ஏகப்பட்ட ஹதீஸ் எக்கச்சக்கமானது இருக்கிறது காரணமாக அது எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அதனால அந்த ஹதீஸுகள் இருந்து சிலவற்றை மட்டும் நம்ம சொல்லியிருக்கிறோம், சிலவற்றிலிருந்து ஒரு பகுதியை மட்டும் நாம் கூறி உள்ளோம் என்பதை இதன் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறார்கள். இப்ப பாருங்க, ஹதீஸை வாசிப்போம். 169வது ஹதீஸ். இந்த ரியாலு ஸாலிஹீன் கிதாபுல பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸினுடைய வரிசையின் பிரகாரம் இது 169ஆம் ஹதீஸாக இது இருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, அன் ஆயிஷத ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது அமைகின்றது. ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. காலத், இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள் என்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, மன் ஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா, இந்த நம்முடைய காரியத்தில், அதாவது மார்க்கத்தில், மா லைஸ மின்ஹு, அந்த மார்க்கத்திலிருந்தும் இல்லாத ஒன்றை எவன் ஒருவன் புதிதாக ஒரு காரியத்தை உருவாக்கினானோ, புதிதான ஒரு காரியத்தை செய்வானோ, ஃபஹுவ, எனவே அதுவாகிறது, ரத்துன், நிராகரிக்கப்பட வேண்டியதாகும்.
அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய காரியம் எல்லாம் ஹக்கான விஷயமாக இருக்கு. அப்போ அவங்க சொல்லக்கூடிய நம்முடைய விஷயமான அந்த ஹக்கான காரியத்தை விட்டும் புதிதாக ஒருத்தன் உருவாக்குறான்னு சொன்னா, அந்த புதிதான விஷயம் என்பது தகர்க்கப்பட வேண்டும். அது நிராகரிக்கப்பட வேண்டியதாகும். அதை யாரும் செய்யக்கூடாது என்ற ஒரு விஷயத்த இந்த ஒரு ஹதீஸின் மூலமாக நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் அமைகின்றது. அடுத்தபடியாக இப்போ இங்க அடுத்த ஒரு ரிவாயத்தை, அடுத்த ஒரு அறிவிப்பு இங்க சொல்றாங்க பாருங்க. வஃபி ரிவாயத்தில் முஸ்லிமின், முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலை அவர்களுக்குரிய ஒரு ரிவாயத்தில், ஒரு அறிவிப்பில் உள்ள செய்தியாகும். மன் அமில அமலன், ஒரு அமலை ஒருவன் செய்தால், லைசா அலைஹி அம்ருனா, நம்முடைய விஷயம் என்பது அவன் மீது இல்ல, அந்த அமலின் மீது இல்ல, அப்படிப்பட்ட ஒரு அமலை அவன் செஞ்சான்னு சொன்னான். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் சொன்ன அந்த காரியத்தின் மீது, நாம் சொன்ன அந்த காரியத்தின் பக்கமாக அந்த அமலானது சேர்ந்ததாக இல்லை, நாம் சொன்ன காரியத்திற்கு மாறாக இருக்கக்கூடிய ஒரு அமலாக இருக்கு. அப்படி ஒரு அமலை ஒருத்தவன் செய்தான்னு சொன்னா ஃபஹுவ ரத்துன், அதுவாகிறது நிராகரிக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ மன் ஹதஸன்னு சொல்லியிருக்காங்க, மன் அமில அமலன் என்பதாகவும் இன்னொரு ரிவாயத்துல இந்த முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்குரிய இந்த ரிவாயத்துல சொல்லியிருக்காங்க என்ற ஒரு செய்தியை நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். அப்போ இந்த ஹதீஸானது இந்த புதிய காரியங்களை விட்டும் தடுப்பது என்ற இந்த தலைப்பின் கீழ் அமைவதற்கான, பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம்தான். இப்போ நம்ம விஷயம் இல்லாம, நம்ம சொல்லித்தந்த அந்த காரியம் இல்லாம ஒருத்தன் புதிதாக ஒரு விஷயத்தை உருவாக்குறான்னு சொன்னா அது நிராகரிக்கப்பட வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த காரியம் என்பது தடுக்கப்படணும். அப்போ ஹக்கான ஒரு விஷயத்தை எடுத்துட்டு ஒருத்தன் பாத்திலான ஒரு விஷயத்தை புதிதாக அவன் கொண்டு வருவதன் மூலமாக குழப்பங்கள் ஏற்படும். அதனால் அதை நிராகரிக்க வேண்டும், அதை தடுக்க வேண்டும் என்று சொன்னாங்களா இல்லையா? அந்த ஒரு கருத்து இந்த ஹதீஸு உள்ளடக்கியதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த தடுக்கப்பட வேண்டும் என்ற இந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது. இன்னும் நான் மேல சொல்லப்பட்டது மாதிரி புதிதாக ஒருவன் செய்தால் என்ற தலைப்பின் கீழேயும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அப்போ இந்த 169வது ஹதீஸ நம்ம பாடத்தை நிறைவு செஞ்சாச்சு, அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இந்த 170வது ஹதீஸை பற்றி நாம் பார்ப்போம் வாங்க. இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை சொல்லும் பொழுது, வான் ஜாபிரின் ரதியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால, அந்த ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகியிருந்தார்கள், இதா ஹதப, அவர்கள் உரை நிகழ்த்தினால், உரையாற்றினால், இஹ்மர்ரத் ஐனாஹு, அவர்களுடைய இரு கண்கள் சிவந்திருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு மத்தியில அவங்க உரை நிகழ்த்துறாங்கன்னு சொன்னா, பயான் பேசுறாங்கன்னு சொன்னா அவர்களுடைய இரு கண்களும் சிவந்து விடும். அது மட்டும் கிடையாது, வஅலா சௌத்துஹு, இன்னும் அவர்களுடைய சப்தம் உயர்ந்திருக்கும். இப்போ சத்தமும் ரொம்ப உயர்ந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தபடியாக வஷ்தத்த கலபுஹு, இன்னும் அவர்களுடைய கோபம் கடுமையாக இருக்கும் என்பதாக சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு மத்தியில ஒரு உரை நிகழ்த்துறாங்க, ஒரு பயான் செய்யறாங்கன்னு சொன்னா அவங்க கண்ணெல்லாம் சிவக்கிற அளவுக்கு, அவர்கள் கண்ணு சிவந்து விடும் அளவிற்கு அவர்கள் பயான் செய்வாங்களாம். அவ்வளவு ஆக்ரோஷத்தோட அந்த பயானை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னும் அவருடைய சத்தமும் கூடிரும். ரொம்ப சத்தமா, சும்மா சைலண்டாலாம் பயான் பேச மாட்டாங்க. சப்தமாக அவர்கள் குரலை உயர்த்தி அவர்கள் பயான் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க.
இன்னும் அவர்களுடைய கோபம் என்பது கடுமையாக இருக்கும். அப்போ இந்த சமுதாயத்தை குறித்தான அந்த அக்கறையின் மீதான அந்த கோபம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசும் பொழுது அது வெளியாகக்கூடியதாக இருக்கும். இப்போ அவங்க பயான் மூலமாக அவர்கள் கோபம் என்பது கடுமையான முறையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் பேசக்கூடியவர்களாக, உரையாற்றக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. ஹத்தா எதுவரை என்று சொன்னால் கஅன்னஹு முன்திரு ஜெய்ஷின், ஒரு படையில் ஒரு போரில் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவரை போல. எப்படி யகூலு அவர் சொல்வார், சப்பஹக்கும் வ மஸ்ஸாக்கும், உங்களோடு எதிரிகள் காலையிலும் மாலையிலும் ஆகுவார்கள், எனவே நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள். எதிரிகள் வராமல் இருப்பதற்கு, எதிரிகள் உங்களை தாக்காமல் இருப்பதற்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பாதுகாப்பாக நீங்கள் கவனத்தோடு இருந்து கொள்ளுங்கள் என்று ஒரு படை தலைவர் சொல்லுவாரா இல்லையா? ஒரு படையில எச்சரிக்கக்கூடிய அந்த நபர் சொல்லுவாங்களா இல்லையா? அது போன்ற ஒரு எச்சரிக்கக்கூடிய ஒரு நபரை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாற்றும் பொழுது ஆகிவிடுவாங்க. இப்போ அவ்வளவு ஆக்ரோஷத்தோட அவ்வளவு சஹாபாக்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்யும் மூலமாக, எச்சரிக்கை செய்யும் முன்முறமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பயானை, அந்த உரையாற்றலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. வயகூலு, இன்னும் அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க அந்த பயான்ல, புஇஸ்து அன, நான் அனுப்பப்பட்டேன், நான், வஸ்ஸாஅத்து, இன்னும் அது மறுமையினால், கஹாத்தைனி, இந்த இரண்டை போல என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, வயக்ரினு பைன உஸ்புஐஹி, அவர்களுடைய இரு விரல்களுக்கு இடையில் மத்தியில் இணைத்த நிலையில் அவர்கள் சொல்வார்கள். அப்போ அவங்களோட இரண்டு விரலை இணைச்சி, இந்த இரண்டை போலதான் நானும் மறுமையினாலும், மறுமையினால் நான் என்பது இந்த இரண்டு விரலுக்கு எந்த அளவிற்கு இதற்கு மத்தியில கேப் இருக்குதோ, எந்த அளவிற்கு இதற்கு நெருக்கமானதாக இருக்குதோ, அந்த அளவிற்கு நெருக்கமானதாக இருக்கிற என்பதை சொன்னாங்க. அந்த இரண்டு விரல் என்ன சொல்றாங்க பாருங்க, அஸ்ஸப்பாபதி வல் உஸ்தா. சப்பாபத்துன்னு சொன்னா ஆள்காட்டி விரல், நம்ம ஆள் காட்டுறோமா இல்லையா? இரண்டாவதாக இருக்கக்கூடிய அந்த ஆள்காட்டி விரல், அதுக்குதான் சப்பாபத்துன்னு சொல்லுவோம். அப்போ அந்த சப்பாபத்து விரலை கொண்டும், வல் உஸ்தா, இன்னும் நடுவிரலை கொண்டும், அந்த நடுவிரலையும் அந்த ஆள்காட்டி விரலையும் இப்படி இரண்டு விரல்களாக தன்னுடைய கையை தூக்கி, இந்த இரண்டு விரலை போலதான் நானும் மறுமையினாலும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பிட்டு காட்டினார்கள். வயகூலு, இன்னும் அவர்கள் சொல்வார்கள், அம்மா பஅது, இந்த உரையாடலுக்கு பின்னால், فإن خير الحديث கிதாபுல்லாஹி, எனவே நிச்சயமாக பேச்சில் சிறந்ததாகிறது கிதாபுல்லாஹி, அல்லாஹுடைய வேதமாக இருக்கின்றது. இப்போ அல்லாஹுடைய வேதம் தான் வார்த்தையிலே மிகச் சிறந்தது. அப்போ அந்த வேதத்துல யாருடைய வார்த்தை இருக்கு? அல்லாஹுடைய வார்த்தை இருக்கு. அல்லாஹ் பேசிய அல்லாஹுடைய கலாமாக அந்த குர்ஆன் ஷெரீஃப் இருக்குதா இல்லையா? அப்போ அந்த குர்ஆன் ஷெரீஃப் தான் ஹதீஸிலேயே, வார்த்தைகளிலேயே, அறிவிப்பிலேயே சிறந்த ஒரு அறிவிப்பாக, சிறந்த ஒரு வார்த்தையாக அதுதான் இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் வகைரல் ஹதியு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழியில் சிறந்ததாகிறது ஹதியு முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியாக இருக்கின்றது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த வழிதான் நமக்கு நேரான பாதையாக, சிறந்த ஒரு பாதையாக இருக்கு. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா காட்டி தந்திருக்கிறான். அப்ப அந்த காட்டி தந்த அந்த பாதையை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொகுத்து தந்திருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கான அந்த வழியை, அந்த நல்ல பாதையாகிறது தான் அது சிறந்த பாதையாக இருக்கின்றது என்பதை இதன் மூலமாக சொல்ல வருகிறார்கள். அடுத்தபடியாக வஷர்ரல் உமூரி முஹதசாத்துஹா, காரியங்களில் தீங்கானவையாகிறது, முஹதசாத்துஹா, அதன் புதிதாக உருவாகக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ காரியங்களிலேயே ரொம்ப கெட்ட ஒரு காரியம், ரொம்ப தீங்கான ஒரு காரியம் எதுன்னு கேட்டா புதிதாக உருவாகக்கூடிய ஒரு காரியமா தான் இருக்கு. அப்போ பழமையாக இருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த, அல்லாஹ் சொல்லி தந்த அந்த ஹக்கான விஷயம் என்பது அது பழமையானதாக இருக்கும்.
அதையெல்லாம் விட்டுட்டு அதுக்கு மாறாக துவங்கக்கூடிய, புதிதாக உருவாக்கக்கூடிய அந்த காரியம் இருக்குதா இல்லையா, அதுதான் ஷர்ரு அதிகமானது, அதுதான் தீங்கு அதிகமானதாக அது இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு இறுதியாக ஒரு வார்த்தையை சொன்னாங்க, வகுல்ல பித்அத்தின் ضلالத்துன். ஒவ்வொரு பிதஅத்தாகிறது, ஒவ்வொரு புதிய செயல்களாகிறது, ضلالத்துன், வழிகேடாகவே அது இருக்கின்றது. அப்போ காரியங்கள்ல ரொம்ப தீங்கானது புதிய காரியம். அந்த புதிய புதிய காரியம் என்பது, அந்த புதிய நடைமுறை என்பது, அது எல்லாமே வழிகேட்டாக தான் இருக்கு. அது ஹிதாயத்து கிடையாது. அல்லாஹ்வுடைய அந்த பாதையை விட்டு மாறான பாதையான, கேடான பாதையான, லலாலத் என்ற பாதையாக அது இருக்கக்கூடியதாக இருக்கு என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உரையின் மூலமாக சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். சொல்லிட்டு சும்ம பிறகு யகூலு அவர்கள் சொல்கிறார்கள், அன அவுலா பிகுல்லி முஃமினின் மின் நஃப்ஸிஹி. ஒவ்வொரு முஃமினுக்கும் நான் மேலானவனாக இருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு முஃமினை கொண்டும் நான் மேலானவனாக இருக்கிறேன். மின் நஃப்ஸிஹி, அவருடைய இந்த உயிரை விட. அப்போ ஒவ்வொரு முஃமினை விட நான் உயர்ந்தவனாக இருக்கிறேன். எந்த அளவு சொன்னா, அவர்கள் உயிருக்கும் மேலாக நான் இருக்கக்கூடியவனாக இருக்கிறேன். அப்போ அவர்களுடைய உயிரை எந்த அளவிற்கு அவர்கள் நேசிப்பார்களோ, அதை விட மேலான அளவிற்கு என்னை அவர்கள் நேசிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்போ அந்த முஃமினுடைய அந்த நஃப்ஸிற்கு அவர்கள் அந்த உயிரை நேசிப்பதை விட நான் அவர்களுக்கு உயர்ந்தவனாக நான் இருக்கிறேன் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிட்டு மன் தரக மாலன், யார் ஒருவர் மாலை சொத்தை விட்டு செல்வாரோ, பலி அஹ்லிஹி, அவருடைய குடும்பத்திற்கு அது ஆகக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒருத்தவர் ஒரு பணத்தை வித்துட்டு போயிட்டாரு, ஒரு சொத்தை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னா, அந்த பணம் என்பது அவருடைய குடும்பத்தை சார்ந்ததாக இருக்கும். பணத்தை விட்டுட்டா யாரு கொடுப்பாங்க? அவருடைய சந்ததிகளுக்கு, அவருடைய பையன், அவருடைய பிள்ளை, இது போல அவர்கள் மனைவி, இப்படி பண்ற அந்த சந்ததிகள், அந்த குடும்பத்தார்களுக்கு அந்த சொத்தை பங்கு வச்சு கொடுத்துருவாங்க. அப்போ அப்படி ஒருத்தவர் சொத்தை விட்டுட்டா அந்த சொத்தானது அந்த குடும்பத்தை சார்ந்ததாக இருக்கும். ஆனா ஒமன், இன்னும் ஒருவன் தரக்க தைனன், கடனை விட்டு சென்று விட்டான், அவு லயான், அல்லது குழந்தைகளையோ குடும்பங்களையோ விட்டு சென்று விட்டான் என்றால், இளைய, எனவே அவன் என் பக்கம் விட்டு சென்று விட்டான், வாழைய, இன்னும் என்னின் மீது அவன் விட்டு சென்று விட்டான். அதாவது கடனையும் குடும்பங்களையும் என் கவனிக்கும் பொறுப்பு பைத்துல் மால் உடையதாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஒரு வாக்கியத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸினை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள். அப்போ இந்த ஹதீஸானது இந்த புதிய காரியங்களை விட்டும் தடுப்பது என்ற இந்த பாடத்தின் கீழ் அமைவதற்கான, பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயமாக அந்த உரையின் மூலமாக சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஒரு விஷயத்தை இறுதியாக சொன்னாங்க. வஷர்ருல் உமூரி முஹதஸாத்துஹா வகுல்ல பித்அத்தின் ضலாலா என்று சொன்னாங்க. அப்போ காரியங்களே ரொம்ப தீங்கானது, புதியதாக உருவாகக்கூடியது. அந்த புதியதாக உருவாகக்கூடிய ஒவ்வொன்றும் கேடானது. அது நேர்வழி கிடையாது, அது லலாலத்தாக, அது கேடான வழியாக அது இருக்கு அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? அப்போ இந்த ஒரு கருத்தை இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்வதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டு இருக்கக்கூடியதாக இது இருக்கின்றது. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி நபியின் உரையாடல் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது நமக்கு அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அடுத்தபடியாக இங்க ஒரு விஷயத்தை சொல்றாங்க பாருங்க. வானில் இர்பாத் இப்னி சாரியா ரதியல்லாஹு அன்ஹு, சாரியா என்பவருடைய மகனான இர்பால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ். ஹதீஸுஹு, அவர்களுடைய ஹதீஸ் ஆகிறது. அவர்களுடைய ஹதீஸும் இந்த பாபுல சேர்ந்ததாக இருக்கு. எப்படின்னா, அஸ்ஸாபிகு ஃபீ பாபில் முஹாஃபலத்தி அல சுன்னதி. அப்போ பாபுல் முஹாஃபலத்தி அல சுன்னத்தின் ஒரு பாபு நம்ம பார்த்தோம். சுன்னத்தின் பக்கம், சுன்னத்தை நம்ம பேணுதலாக செய்யுதல், அந்த சுன்னத்தினுடைய அதபுகளை பேணி செய்யுதல் என்ற ஒரு பாடத்தை நம்ம பார்த்தோமா இல்லையா? அந்த பாடத்தில் முன் சென்ற அந்த ஹதீஸாக இது இருக்கின்றது.
அப்போ அந்த முன்னாடி சொல்லப்பட்ட அந்த ஹதீஸ் இருக்குமா இல்லையா, இந்த சாரியா, இந்த ஐர்பாது பின் சாரியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் இருக்குமா இல்லையா, அந்த ஹதீஸ் ஆகிறது இந்த பாடத்திற்கு கட்டுப்பட்டதாக இருக்கும். இந்த பாடத்திற்கும் தகுந்து, இந்த பாடத்திற்கும் தோதுவாக அந்த ஹதீஸும் அமையக்கூடியதாக இருக்கும் என்பதை இதன் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இப்போ அல்ஹம்துலில்லாஹ், நம்ம இன்றைய பாடத்துல இப்போ இந்த 169வது ஹதீஸையும் இந்த 170வது ஹதீஸையும் நம்ம பார்த்தாச்சு. அப்போ இத்தோட இந்த 170வது ஹதீஸோட இந்த பாபுன் நஹி அனில் பிதஇ வ முஹ்தஸாத்தில் உமூர் என்ற இந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடிய அந்த ஹதீஸுகள் நிறைவு செய்யப்படுகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இத்தோட இந்த பாடம் நிறைவு செய்கிறோம். அப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த 19வது பாடமான இந்த பாடத்தை குறித்தான அந்த விஷயங்களையும் அதற்கான அதில் இடம்பெறக்கூடிய ஹதீஸுகளையும் அந்த ஆயத்துகளையும் பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.